சேஷு சேஷு ஐயோ இது என்ன சேஷு மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்க சிரசாசனமா பண்ணிட்டு இருக்க ஏன் ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன் அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலைகள நிக்கிறேன் அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன் நீ ஒரு நாய் எப்படி சேஷு உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும் அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல அவன் தான் என்ன சிக்கல்ல மாட்ட வச்சு விட்டான் ஆமா இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த இல்ல அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா பாட்டி சொன்னாங்க ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன் இருக்காரா போனா பாட்டி பார்க்க போவான் இல்லன்னா என்கிட்ட வருவான் அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு ஆமா கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட அது தெரியல ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம் ஐயோ எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு நீங்க யாராரு ஓஹோ நீயும் நந்துகுமா ஆமா நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா நான் ஏன் பாடணும் கேட்க சகிக்காத உனக்கு தெரியாது சேஷு நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம் நீ எப்போ அம்மாவா போற ஷட் அப் எனக்கு கோவம் வந்தா என்ன அவன் எனக்கே தெரியாது சீக்கிரமா ஆம்பளை ஆயிட எனக்கு ஒரு பிரச்சனை தீரும் உன்ன கோச்சுக்காத ஆமா நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே சேஷு தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன் லவ் இஸ் பிளைண்ட் காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே கரெக்ட் லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் அம்பிகாவதி அமராவதி நைனா முகமது இதெல்லாம் நீ படிச்சிருப்பிய சேஷு படிச்சிருக்கேன் ஆமா நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவுல இருந்து தெரியும் ருக்கு நானும் வந்திருந்து பாத்துட்டே இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம் நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க எந்த பொண்ணையாவது எந்த பொண்ணையாவதா எங்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு நானாவது காதலிக்கிறதாவது இப்ப அப்படித்தான் சொல்லுவேன் நானும் பார்க்கத்தான் போறேன் சேஷு அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு மறந்துடாதே பட்டுமா வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றா அதுல என்ன அடே அப்பா ஏண்டா முடிக்க மாட்டேங்க போல இருக்க அது சரி ஆண்டாளு கடையில மிச்சம் மீதி இருக்குதா உங்க கண்ணுல கரைய வரைக்கும் ஏங்க 2 வீட்டு சாமான் வாங்க வேண்டாமா 2 வீடா நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே ஆமா கல்யாண பொண்ணு நம்ம மக மாப்பிள்ளை என் தம்பி எங்க பாமாவை காணோம் இது வந்துட்டேம்மா இதெல்லாம் என்னம்மா எல்லாம் உனக்குதாம்மா பாத்தியா 2 பட்டு புடவை ஒண்ணு நலுங்குக்கு ஒண்ணு முகூர்த்தத்துக்கு ஒவ்வொன்னு 2000 ரூபாய் ஆகுதுமா எப்படிமா இருக்கு அந்த நெக்லஸ் அந்த வைர அட்டிகை கம்மல் வளையல் எல்லாம் பாமாவுக்கு தான் எல்லாம் பாமாவுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுனா எப்படிங்க இருக்கும் சாட்சாத் மகாலட்சுமி எதுக்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் பொண்ணாச்சே ஏன் பொண்ணுன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க சரி நம்ம பொண்ணு பொண்ணு எல்லாம் முடிஞ்சு போச்சு தாலி உள்பட தாலியா அடுத்தது மாப்பிள ஆயிட்டோம் இந்த சட்டை பட்டு வேஷ்டி எல்லாத்தையும் என் தம்பிக்கு போட்டு பொண்ணையும் பக்கத்துல உட்கார வச்சு என் தம்பிய மாப்பிள குரத்துல பார்த்தா கன்றாவியா இருக்கும் பாக்கத்தானே போற இன்னும் ஒரு வாரத்துல நாளைக்கு ஐயரை வர சொல்லிருக்கேன் நாளைக்கே நிச்சயதார்த்தம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கணும் யாரும் ஒண்ணு தொடக்கூடாது எல்லாத்தையும் நானே கொண்டு போய் வச்சு பீரோவுல பூட்ட போறேன் நந்து நீ இங்க இருக்க என்னடா கண்ணத்துல கையி பெருசா கப்பல் எப்படா வாங்கின கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு சும்மாரா விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா ஆமா அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதனால நான் தாலிக்கேரை எடுத்துக்கிறேன் ஐயோ நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே என்ன பாயிண்ட் அத முதல்ல சொல்லு டேய் நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்கள பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட ஏண்டா நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன் தப்பே கிடையாது
நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போனவ மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லப்படாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க வரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. கட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்களே. அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கிறா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்தப்பாடே வைக்கோலு. சேஷு BA சரிதான்டா. இதுல துணி இருக்குது, மாப்பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துடுற போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறீங்க. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா ஆனா? உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோலே, உன் ஆனவாய மூடண்டா. வாயண்டா. தலைக்கு வேற போயிருச்சு. அப்புறம் என்ன? வா வாடா. இத வந்துட்டான். மாப்பிள்ளை முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் எப்படியே வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டிக்கிட்டா புறப்படுங்க புறப்படுங்க. டேய் இதெல்லாம் எடுத்துக்கடா, நேரம் ஆகல. பரதரம் கிருஷ்ணம் அதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பாங்கோ உட்காருங்கோ விஹாரேத் சர்வ விக்னோப சாந்ததே ஏதவேருணேசுதே ஸ்ரேதிகா மத்கலாமத்வேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தான வந்தே சபதாத் சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாதா? இருக்காரே. யாரு? எந்த பண்ணார்? அவர் வர வேண்டியதானே? அவருக்கு ஜரமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? விடிஞ்சுடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். ஐயோ, பகவான் சாத்திரத்தை பாதி நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார், அப்புறம் நீ என்னடே? டேய் சேசு, நீ பேசாம இருக்க மாட்டே? நீங்க படிங்க சுவாமி. யார் சொல்றாள்? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொன்னேன். என்ன பொறுக்க போறடா? படிங்க. படிங்க. வா பாட்டி, வாங்க ருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே? ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா, கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம், என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி, போலாம். இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா சீக்கிரமா போய் சுத்திட்டு வரும். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாமா வா. சுவாமி,
தீட்சிதரே ருக்மிணி மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறதை விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. அப்பா, இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தியே. சரவாத்தியம் சரவாத்தியம் என்ன இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலையை கட்டுறா. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? இது ஏன் அடிக்க ஒரு நிமிஷம் இருக்கு. 7 மணினா எவன் கண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவன்டமே அப்பதான் ஆரம்பம் ஆரம்ப. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா. கும்பல் சுத்திட்டு வர்றதுக்குள்ளார காலெல்லாம் ஓஞ்சி போச்சேடி அம்மா. அதாவது வந்து பாட்டி ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி முடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப 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 அபூர்வம் அபூர்வம். ஏய் சேஷு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா, சுத்திட்டு வருவோம். முக்கியமான சுத்து, கடைசி சுத்து. தீர்க்க சுமங்கலியா இருமா. என்னடா இது? சீக்கிரம் சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்காந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ? நான் குருக்கள்லாம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடே வாங்க வாங்க. என்ன கடைசி சுத்து முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதுடாப்பா. ஏண்டாப்பா அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு. என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. பரவாயில்லையே, நிச்சயதார்த்தம் தெரிஞ்சு 2 பேரும் தயாரா இருக்கீங்களே. ஐயா தாங்க தயாரா இருக்காரு. இவன் தயாரா இருக்கிறான். மாமா எங்க காணோம்? ஐயாவை கேளுங்க. இந்நேரம் எங்க போயிருக்கா அவ? ஐயாவை கேளுங்க. அது அவங்க 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 அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா, அத்தை, நல்ல அத்தை. வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வருவோம். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. சும்மா இருங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவோம். வாங்க. ஏண்டி, நான் இங்க தாம்பூலத்துக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ தாலி கழுத்தோட விசிட் பண்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கோலத்தோட ஏன் முன்னாடி வந்து நிப்ப? ஏய் உன்ன என்னங்க என்னங்க பாத்தீங்களா எப்படி வந்து நிக்கிறா? பாத்தீங்களா? என் ஒரே மகளை என் ஒரே தம்பிக்கு கட்டி வச்சு கண்குளர பாக்கணும்னா
ஆசைப்பட்டேன். எப்படி எல்லாரும் நடந்து போச்சுன்னு பாத்தீங்களா? ஐயோ, இந்த கன்றாவைய நான் யாருகிட்ட போய் சொல்லி அழுவேன்? என்னங்க, இவ இப்படி எல்லாம் செய்வான்னு எனக்கு முதலையே தெரிஞ்சிருந்தா இவளை பெத்த நேரத்துக்கு நான் பேசாமலே இருந்திருப்பேன். என்னங்க, உங்களாத்தானே என்னங்க பேசாமலே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்களேங்க. ஆண்டாள், என்கிட்ட யாரும் பேச வேணாம். நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். நான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன், தூள் தூளாக்கிடுவேன். ஐயோ, இந்த கொடுமையை பாத்தீங்களா? நான் வாங்கி கொடுத்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு, நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் போட்டுக்கிட்டு, நான் வாங்கி கொடுத்த வளையல போட்டுக்கிட்டு. ஜெய், மாப்பிளை பத்தி நீ ஏதாவது சொல்லு. மாப்பிளை பாத்தீங்களா? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் இதையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க தம்பி நிக்க வேண்டிய இடத்துல இவரு பெரிய இவரு. ஏய், போடி, என் முன்னால நிக்காதே, தொலைஞ்சு வாங்கிருந்து. நில்லு. நீ எங்கடா போற? நீ எங்க போற? போன்னு சொன்னீங்களே. போடா, எல்லாத்தையும் மரியாதை கழட்டி வச்சுட்டு போ. தாங்க. ம், அந்த பொண்ணு தொட்ட பொருள் எது நம்ம வீட்டுக்குள்ள வரவானா, திருப்பி கொடுத்துரு. இந்தா போ. அப்படி ஏதாவது வந்தது அப்புறம் நான் ரொம்ப கோபக்காரனா இருப்பேன். அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஆமாங்க, இனிமே அவ யாரோ நாம யாரோ, அவ தொட்டதெல்லாம் நமக்கு நெருப்பு, இருக்கிறதெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டு போட்டோம். ஏன் நிக்கிற? உள்ள போ. அவளுக்குன்னு என்னென்ன பொருள் வாங்கணுமோ அத்தனையும் வெளியில கொண்டு வீசடி. சரிங்க. போ. ஏண்டா நிக்கிற? அவ பின்னாலேயே போடா. ஏதாவது பெரிய நகை அமுத்திர போறாடா. ஏங்க, அம்மா நகை அவ கிடக்காடா சூர்ப நகை. போடா. மாப்பிள மாப்பிள மாப்பிள, கோச்சுக்காத. என்ன செய்யறது, நிலைமை அப்படி. என் பொண்ணை கொண்டு போய் உன் வீட்டுல பத்திரமா வச்சுக்க. என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன். அப்பா, ஆ? அம்மா பேசுறத பார்த்தா ஆ. இனிமே என் முகத்திலே முழிக்க மாட்டாங்க போல இருக்கே. அட நீ ஒண்ணு 4 நாளைக்கு அப்படிதாம்மா இருப்பா. ரத்த பாசம் விட்டு போகுமா, கவலைப்படாத. ஆ? அம்மா அம்மா, மழை எடுத்துக்கிட்டு போங்கடா. நான் வாங்கி வச்ச சாமான எல்லாம் ஒண்ணுன்னா போகுது. ஒரு பொருள் இங்க இருக்கப்படாது. கட்லு பீரோ கூட தூக்கி வெளியில போடும். எல்லாம் அவ தொட்டது. ஆமாண்டா, இவன் ஒருத்தன். தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். இந்த கல்யாணத்தினால உன் ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நினைக்காதப்பா. அம்மாவுக்காக மகன் பெரிய தியாகத்தை செஞ்சதா நினைச்சு சந்தோஷப்படு. சரிம்மா, நீ ரொம்ப நாள் காசில தங்காம சீக்கிரமா திரும்பி வந்துரு. நான் சீக்கிரமா வர்றது உன் கையில தான்டா இருக்கு. 3 மாசம் ஆனது லெட்டர் போடு, உடனே வந்துடுறேன். நான் லெட்டர் போடாட்டி 3 மாசம் ஆனது உனக்கு தெரியாதாம்மா? அசடு அசடு, பாமாவுக்கு 3 மாசத்து சொன்னேன்டா. சரி, டைம் வச்சு வாங்கம்மா போலாம். நீ எங்கடா உள்ள போற? வா.